ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்க்கு. இன்றைக்கி நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மில்க் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாத ப்ரெட்டை வச்சு ரொம்பவே சாஃப்டாக எப்படி செய்யறதுந்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் ஒரு 8 பிரெட் எடுத்து அதனுடைய எஜ்ஜெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த மாதிரி பொடியாக செஞ்சுக்கிட்டேன். டபுள் க்ரீம் மில்க்கு நான் எடுத்திருந்தேன். ஒரு 150 ml இருக்கும். இதுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசைகிற மாதிரி கெட்டியாக நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன குலாப் ஜாமுன் உண்டை மாதிரி நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நல்லா நம்ம அழுத்தி செஞ்சு உண்டையாட்டம் பிடிச்சிக்கணும். இதில் நம்ம ஆப்ஷனல் தான். நீங்கள் அந்த செரிக்கு வைக்கணுன்னா கூட வைக்க முடியும், இல்லைன்னா தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ண முடியும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நம்ம இப்போ சர்க்கரை பாவு செஞ்சுக்கலாம். ஒரு 200 கிராம் சர்க்கரை, இதுக்கு ஒரு 200 ml தண்ணி போட்டுக்கலாம். இது அதிகமாக கம்பி பதம் வரணுன்ட்டு இல்லை. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நம்மளுக்கு இதில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த சர்க்கரைலாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, எல்லாம் கரைஞ்சி இதனுடைய பதத்துக்கு வரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். ஒரு கம்பி பதம் இருந்தாவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதிகமாக இருக்கணுன்ட்டு இல்லை. உங்கள்கிட்ட டபுள் க்ரீம் மில்க் இல்லை அப்படின்னா ஒரு 300 மில்க் எடுத்து நல்லாவே கொதிக்க வச்சு அதுக்கு பாதியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா அதுவும் டபுள் க்ரீமாக உங்களுக்கு இருக்கும் மில்க்கு. இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு போகலாம். அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கிட்டேன், குக்கிங் ஆயில். பாருங்கள், எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த குலாப் ஜாமுனுக்கு இதில் போட்டுக்கலாம். நல்லாவே எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். ஒரு 4 நிமிஷம் ஆனதும் அப்புறமா டேர்ன் பண்ணுங்கள். போட்டதுமே டேர்ன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம இதுக்கு வேக வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கக்குள்ளே நல்லாவே உள்ளேயும் வெந்திருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த குலாப் ஜாமுனுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரப்புங்களுக்கும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு இதுக்கு வேக வைக்கிறோம். அப்போ தான் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுருந்தேன். சிம்மில் தான் வைங்க. பிரெட் குலாப் ஜாமுன் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்ஸ்டண்ட்டாக இது சாப்பிட முடியும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். என்ஜாய் ஃபுட்.